இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கெரியர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து டவுட்டு. மணி மேக் பண்ண முடியுதா? 90% ஆஃப் த பேர் வந்து லைக் அந்த ஒரு கஷ்டத்தில் தான் இருக்காங்க. வணக்கம், என் பேர் கோகுல். ஸோ வெல்கம் டு அப்பா, எவ்வளவு கூட்டம்! இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிற அந்த பேட்சாக இருக்கலாம், இல்லைனா காலேஜ் விட்டு வெளியே வர்ற பேட்ச்க்கு வந்து ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் இருக்கலாம். ஏன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வெளியே வர்றப்ப என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நோ ஒன் இஸ் தேர் டு சேவ் யூ. இதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு ரியாலிட்டி. ஏன்னா காலேஜ் இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா நிறைய பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உண்மையிலேயே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போகிறப்ப யாருமே வந்துட்டு நம்ம நிறைய சொல்லலாம், லைக் யாருமே இல்லைங்கிறது வந்து அவ்வளோவா உண்மை இல்லை. பட் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம். உனக்கு என்ன ஒர்க் ஆகும், உன் கெரியரோ இல்லை உனக்கு அடுத்து என்ன லைஃப்பில் ஆகுமோன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ உனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்துட்டு நோ ஒன் இஸ் தேர் டு சேவ் யூங்கிறது தான் உண்மை. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு கெரியர். காலேஜ் முடித்த நிறையா பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் வந்து கெரியர். வாழ்க்கையில் அடுத்து என்ன. ஏன்னா ஸ்கூலுக்கு அடுத்து காலேஜ் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. காலேஜுக்கு அடுத்து என்னன்ட்டு ஒரு ஃபார்முலா இது வரைக்கும் லைக் ஜென்ரலாக கெரியர்னு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. இப்போ வேர்ல்டு இஸ் வைடாக இருக்குது. நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது வந்துட்டு அது நம்மளை மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம டிகிரி வச்சு, முன்னாடிலாம் டிகிரி வச்சு போகலாம் அப்படின்னாங்க. இப்போ வர வேர்ல்டில் வந்துட்டு டிகிரியை தாண்டி ஸ்கில் மேட்டர்ஸுங்கிறாங்க. ஸோ அந்த கெரியர் கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வி ஃபால் அண்ட் வி லேர்ன் அண்ட் வி க்ரோ. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோம், என்ன கோர்ஸ், இப்போ டாக்டர், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் எதுவாக இருந்தாலும் லைக் முன்னாடியே கிளாரிட்டியோடு சில பேர் வருவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இட்ஸ் அ ப்ராசஸ், ஸ்லோ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ வந்து நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்ப தான் நமக்கு உண்மையிலேயே எந்த கெரியர் செட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். மணி இஸ் டேக்கிங் கண்ட்ரோல். ஏன்னா எவ்ரி ஒன் நீட் அ வேல்யூ வேணும் அவங்களுக்கு. வேல்யூ இஸ் அ கைண்ட் ஆஃப் எனிதிங். நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இப்போ வேல்யூ, ஒருத்தருக்கு வந்து டைம் வந்து வேல்யூவாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து மணி வேல்யூவாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஸ்கில் வேல்யூவாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து அந்த எமோஷன் வேல்யூவாக இருக்கும். எவ்ரி திங் இஸ் அ வேல்யூ. பட் வி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ டு கெட் வேல்யூ. ஸோ வந்து எனக்கு ஒரு வேல்யூ வேணும், எனக்கு தேவையான வேல்யூ ஒருத்தர்கிட்ட கிடைக்கிது, சைடு ஏலேருந்து கிடைக்கிது. பட் எனக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை வந்து சைடு பிகிட்ட தான் கொடுக்க முடியும். அவரோட வேல்யூ வாங்கி அந்த வேல்யூவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு தேவையான வேல்யூ வாங்கிக்கணும். ஸோ வந்து அந்த வேல்யூவை வாங்குகிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மீடியம் தான் மணி. ஸோ எவ்வளோ நம்ம வேல்யூ தரோமோ அவ்வளோ மணி நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ வந்து மணி மேட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி மணி மைண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ நீ வந்து எவ்வளோ பெரிய வேல்யூ உன்னோட டைமுக்கு உனக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த மணி. ஸோ வந்து நிறையா வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி லைஃப் வந்து லைக் ஒரு எட்ஜில் தான் போயிட்டுருக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு டாப் 5% அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து உன்னால் பார்த்துக்க முடியுதா காலேஜ் முடிச்சுட்டு அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு 20, நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா கோர்ஸும் ஒரு ஆர்ட்ஸ்லேருந்து இன்ஜினியரிங், டாக்டர் வந்து அதிகமாக எடுக்கும். ஒரு 3 to 4 இயர்ஸில் நம்ம இந்த மோஸ்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றப்ப நம்மளால் ஒரு மினிமம்லேருந்து நான் ஒரு மேக்ஸிமம் வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கம்மியாக வச்சாலுமே 20,000 to ஒரு 50,000 வரைக்குமே நம்ம போகிறாங்க ஃப்ரெஷருக்கு. அது டிபெண்ட் அப்பான் த கோர்ஸ் அண்ட் டிபெண்ட் அப்பான் தான். ஸோ 20,000 மினிமம்லேருந்து 50,000 உன்னால் மேக் பண்ண முடிஞ்சதுன்னா உன்னை பார்த்துக்க முடியும். ஸோ வந்து அதுதான் வந்து எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டது. ஸோ அதை நோக்கி தான் நான் ஓடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப். காலேஜில் இருக்கிறப்ப அவ்வளோ எப்படின்னா அந்த நண்பன் பாட்டம் ரேஞ்சுக்கு நம்ம லைக் ரியலாகவே நீங்கள் நினச்சிங்கனாலும் எந்த ஒரு காலேஜ் எவ்வளோ பெரிய டயரு, அதாவது டாப் டயர் காலேஜாக இருந்தாலும் சரி, டயர் 3 காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அது எல்லாமே சேர்ந்து
இந்த வைபே தனியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருப்பாங்க காலேஜ் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் லைஃப் ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கும். ஆஃப்டர் காலேஜ் வந்து இப்படி ஒரு 1 டேயில் சடனாக எல்லோரும் காணாமல் போயிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம லைக் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து ஒவ்வொருத்தன் போயிட்டு அவன் கெரியருக்காக இருப்போம். அப்போ வந்து நம்ம எனக்கு எப்படின்னு தெரியல, பட் நான் என் கேஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனில் பேசுகிறது வந்து லைக் நல்லாயிருக்கும். ஒரு 5 பேர் கான்ஃபரன்ஸ் போட்டால் என்றைக்காவது ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு வாரம் இல்லைனா 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் போட்டால் நல்லாயிருக்கும். பட் டெய்லி வீக்லி இந்த மாதிரி வீக்லி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி வந்து ஃபோன் கால் வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் நம்ம நேரில் இருந்தோம்னா நல்லா பேசுவோம். அந்த டீ கடையில் போய் உட்காந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டு அப்படி பேசுவோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற அந்த கான்டாக்ட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த காலேஜில் வந்து நிறைய சர்க்கிள் இருந்திருக்கும். க்ளோஸ் சர்க்கிள், அப்படி செகண்ட் சர்க்கிள், அப்படி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தட்டி மாதிரி வர முடியும். அடுத்தடுத்த சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காவது ஒரு கல்யாணம் இல்லைனா எங்கேயாவது ட்ரிப் போகிறோம், மறுபடியும் காலேஜில் ரீயூனியன் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலேஜ் முடித்தவங்க லைக் உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் லைக் டெய்லி வந்து காலேஜ் முடித்தவொடனே ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடியலையா? இல்லை அது அப்படி கிடையாது, நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி நாங்கள் ஒன்றா இருந்துப்போம், இந்த மாதிரி ஃபோன் கால் பண்ணுவோம், இல்லைனா வேறு மாதிரி வீக்லி இந்த மாதிரி ஏதாவது மீட்டப் ஏதாவது பண்ணுவோம், அது மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஸோ அவ்வளோதான், வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கில் லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் கோல் வந்து செட் பண்ணலாம். நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, கோலா அப்படின்னா என்ன, வாழ்க்கையை வந்து ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் கோல் இருக்கக்கூடாதுங்கிறதே ஒரு கோலுன்னு தான் நான் நினைக்கிறேன். உன்னோட ஆசை, ஒரு டிசைர் நீ பண்ண போகிற அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுவும் ஒரு கோல்குள்ளே வந்து. ஸோ வந்து அதேமாதிரி கோல் இல்லாத மாதிரி தான். லைக் கோல்னால் வந்து நான் இப்படி வச்சுட்டு இது கரெக்டாக ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே சொல்லிக்கணும்னு இல்லை. லைக் காலேஜ் முடிச்சுட்டு கன்ஃபியூஷனை தாண்டி தான் நமக்கு அந்த கிளாரிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஐ எம் ஆல்சோ இன் தட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா லைக் இந்த 4 இயர்ஸை வந்து லைக் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா லைக் உங்கள் கெரியரை நோக்கி லைக் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால நிறைய மிஸ்டேக் இருக்கலாம். நான் கேமரா பார்த்து பேசாதது, ஆடியோ இந்த மாதிரி லைக் என்ன உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம், தொடர்ந்து பார்ப்போம். பாய்.